ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெளியில இருக்க அந்த யானை பொம்மை கீழே காத்துக்கு விழுந்துருச்சு அப்படின்னா போதும், இவருக்குள்ள இருப்பு கொள்ளாது. உடனே ஓடி வந்து அதை கரெக்டாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை. கொத்தமல்லி போட்டு வைக்கலான்னு இந்த இடத்துல உட்காந்து தான் அன்னைக்கு தொட்டியில் வச்சிட்டு இருந்தேன். அதில் தப்பி தவறி ஒரு விதை கீழே விழுந்திருக்கும் போல. நல்லா முளை விட்டு வந்திருக்கு. இன்னைக்கு தான் கவனிக்கிறேன். ரசத்துக்கு கொத்தமல்லி இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதை பறித்து யூஸ் பண்ணியாச்சு. இந்தியன் ஸ்டோரில் காஷ்மீரி சில்லி பவுடர் என்ன பிராண்ட் வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பிராமின்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேர்க்கடலை சட்னி எப்பவும் போல் செய்யாமல் இன்றைக்கி எண்ணெயில் பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகா, வறுத்த வேர்க்கடலை, தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் உப்பு வச்சு அரைச்சிக்கிட்டோன்னா இது ஒரு ஸ்டைலில் நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தயிருமே இன்றைக்கி காலி, அதான் உர போட்டுட்டு இருந்தேன். ஹோல் மில்க் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். எப்பவும் போலவே உர போட்டுட்டு அது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுருவேன். இந்த மாதிரி செய்யும்போது அந்த தண்ணி விடுறது இருக்கவே இருக்காது. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?